சமயபுரம் பகுதியில பட்ட பகல்ல குழந்தைகள் முன்னாடியே தந்தைய மர்ம கும்பல் ஒண்ணு பயங்கர ஆயுதங்களால தாக்கி கொலை செஞ்சுட்டு போயிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கொலை செய்யப்பட்டவர் முன்னாள் ரவுடி பட்டியல்ல இருந்ததாகவும் சொல்லப்படுது. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாலுகாவுக்குட்பட்ட திருவானைக்காவல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலகொண்டையம்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் 38 வயதான பரணிதரன். இவருடைய மனைவி 32 வயதான திவ்யா. இந்த தம்பதிக்கு 16 வயதுல மகளும் 10 வயதுல மகனும் இருக்காங்க. கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி இருந்து சமயபுரம் நம்பர் 1 டோல்கேட் பகுதியில நந்தா கார்டன்ல வாடகை வீட்டுல இவங்க வசிச்சுட்டு வரதா சொல்லப்படுது. பரணிதரனுடைய மனைவி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில செயல்பட்டு வரக்கூடிய ஒரு விடுதியில வரவேற்பாளரா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. பரணிதரன் கார் ஓட்டுநரா வேலை செஞ்சுட்டு வந்ததா கூறப்படுது. இந்த நிலையில திவ்யா வேலைக்கு போன நிலையில வீட்டுல பரணிதரனும் அவருடைய குழந்தைகளும் இருந்ததா சொல்லப்படுது. அப்பதான் இனோவா கார்ல வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் பரணிதரனுடைய வீட்டுக்கு வந்து பரணிதரனை பயங்கர ஆயுதங்களால குழந்தைகள் முன்னாடியே சராமாரியா தாக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடினதா கூறப்படுது. இதை தொடர்ந்து பரணிதரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காரு. இது சம்பந்தமா தகவல் அறிஞ்ச லால்குடி டிஎஸ்பி அஜய் தங்கம் மற்றும் கொள்ளிடம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து போய் விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க. அதே போல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் அவர்களும் நேர்ல போயிட்டு விசாரணையை மேற்கொண்டிருக்காரு. மோப்பநாய் உதவியோடையும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கைரேகை நிபுணர்களை கொண்டு தடயங்களும் சேகரிக்கப்பட்டிருந்திருக்கு. இதை தொடர்ந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. போலீசார் தனிப்படை அமைச்சு இது சம்பந்தமா விசாரணை மேற்கொண்டு 6 நபர்களை ஒரே நாள்ல கைது செஞ்சிருக்காங்க. மேலும் இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் போலீசார் இப்போ தங்களுடைய அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. கொலை செய்யப்பட்ட பரணிதரனும் சக்திவேல் அப்படின்ற நபரும் சிறையில பழகிட்டு வந்ததாகவும் அதை தொடர்ந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமாகவும் இவங்க பழகிட்டு வந்ததாகவும் அப்பதான் சக்திவேலுடைய மனைவி ஆர்த்தி அப்படின்றவங்க கிட்ட பரணிதரன் தவறா நடந்துக்க முயற்சி செஞ்சதாகவும் கூறப்படுது. இதன் காரணமா தான் ஆத்திரம் அடைஞ்ச சக்திவேல் தன்னுடைய கூட்டாளிகளோட சேர்ந்து பரணிதரனை கொலை செஞ்சதா கூறப்படுது. சக்திவேல் உட்பட மொத்தமா 6 பேரை போலீசார் ஒரே நாள்ல கைது செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவத்தால இந்த பகுதிவாசிகள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்திருக்காங்க.